வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 7 எக்ஸசைஸ் நம்பர் 7.2 ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் எக்ஸசைஸ் நம்பர் 7.2ல் 1லேருந்து 4 சம் கண்டினியூவாக பார்த்தோம். இந்த வீடியோவில் 5th சம்மில் மொத்தம் 4 டிவிஷன் இருக்குது. அந்த 4 டிவிஷனுமே பார்க்க போகிறோம். கொஞ்சம் நல்லா கவனிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். 7th சாப்டரை பொறுத்தளவுக்கு எல்லாமே டிஃபரன்சேஷன் தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, அது நல்லா தெரிஞ்சிருக்கும். கீழ்கண்ட வளைவரைகளின் மீது வரையப்பட்ட புள்ளிகளில் தொடுகோடு மற்றும் செங்கோடுகளின் சமன்பாடுகளை காண்க. அப்போ தொடுகோட்டின் சமன்பாடு என்ன, செங்கோட்டின் சமன்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். Find the tangent and normal of the following curves. Find the tangent and normal of the following curves at the given points are on the curve. அப்போ அந்த கீழ்கண்ட வளைவரை, இந்த வளைவரைக்கு 4 சம் இருக்கு இல்லையா, அந்த வளைவரைக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? தொடுகோட்டின் சமன்பாடு, செங்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட் அண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கணும்னாவே முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி எம் எடுத்து ஃபார்முலா அப்ளை பண்ணாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். அப்போ ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா y = x² - x⁴. பாயிண்ட் பார்த்தா 1,0. இந்த பாயிண்டில் தான் ஸ்லோப் எடுத்து செய்யணும். செகண்ட் டிவிஷன் y = x⁴ + 2e⁴x. அதாவது y = x⁴ + 2 × e⁴x. பாயிண்ட் 0,2. தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா y = x × sin x. பாயிண்ட் π/2, π/2. ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா x = cos t, y = 2 sin² t. அந்த டீயில் பார்த்தீங்கன்னா π/3. இதெல்லாம் டீட்டெயில்ஸ். இதை வச்சு தான் ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட், ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ முதல்ல 5ல் முதல் சம் தான் செய்ய போகிறோம். அப்போ 5ல் முதல் சம் பார்த்தீங்கன்னா என்ன பாருக்கு, y = x² - x⁴. அப்போ இந்த பாயிண்ட் பி என்ன இருக்குது, 1,0. இதுக்கு தொடுகோட்டின் சமன்பாடு, செங்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல என்ன பண்ணால் dy/dx கண்டுபிடிக்கணும், டிஃபரன்ஷியேட் கண்டுபிடிக்கணும். அப்போ dy/dx, அப்போ ஒய்யை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy/dx. அதாவது டிஃபரன்ஷியேட் y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேவா? அப்போ x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x மைனஸ் x⁴ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4x³ எல்லாத்துக்குமே தெரியும். என்னென்னா x⁴n டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், nx⁴n-1. இந்த ஃபார்முலா பேசிஸ்லாம் என்ன பண்ணியிருக்கோம், டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். இந்த dy/dxஐ ஸ்லோப்பாக மாற்றணும்னா இந்த பாயிண்ட்டை என்ன பண்ணணும், xyக்கு கொடுக்கணும், மறந்துடாதீங்க. அப்போ பாயிண்ட் பியில் நம்மளாக பின்னு வச்சுருக்கோம் பாயிண்ட்டுங்கிறனால. இந்த ஸ்லோப் எம் கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 × இந்த எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 0 போடணும். ஒய்யை எப்போவுமே டிஃபரன்ஷியேட் பண்ணால் இருக்காது, மறந்துடாதீங்க. இப்போ அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணால் அப்போ 2 × 1 - 4 × 1³ அப்போ 1³ 1 தான், அக்கார்டிங் டு ரூல்ஸ் தான் போட்டிருக்கோம். அப்போ 2 - 4 × 1³ 1 தான். அப்போ ஏற்கனவே தெரிஞ்சது தான் 4. அப்போ எம் வேல்யூ எவ்வளோப்பா, -2. எம் வேல்யூ வந்தாச்சு. இப்போ பாயிண்ட் கைவசம் என்ன இருக்குது, பி 1,0. அப்போ இந்த ஸ்லோப்பையும் இந்த பாயிண்ட் வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் அமைக்கணும். இப்போ தொடுகோட்டின் சமன்பாடு எழுதுங்க. இப்போ தொடுகோட்டின் சமன்பாடு, தொடுகோட்டின் சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட், ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட். ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம், ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட்னா y - y1 × y - y1 = m × x - x1. இதுதான் டேன்ஜென்ட்டுக்குரிய ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும். இப்போ இது x1, y1 வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை அப்படியே ஃபில்லப் பண்ணுங்கள். y - y1 அங்கே பார்க்கணும், 0 = m எவ்வளவு இருந்தால் -2 × x - x1ங்கிறது எவ்வளோப்பா, இந்த இடத்துல 1. இனிமேல் அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு டேன்ஜென்ட் ஈக்குவேஷன் கிடச்சிரும், தொடுகோட்டின் சமன்பாடு கிடச்சிரும்.
அப்போ 0 வந்தனால அது விட்டுறலாம். அப்போ y இஸ் ஈக்குவல் டு உள்ளே கொண்டு போனால் -2x, இதை உள்ளே அப்படியே மல்டிபிள் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2, எல்லாத்தையும் ஒன் சைடு கொண்டு வாங்க. அப்போ இந்த சைடு இடம் மாற்றினா 2x, அதுக்கடுத்து இந்த y அப்படியே இருக்கும். இந்த ரெண்டு அங்கிட்டு மாற்றினா -2 = 0. இதுவே தொடுகோட்டின் சமன்பாடு. இதுதான் தொடுகோட்டின் சமன்பாடு. இப்போ செங்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஈக்குவேஷன் நார்மல் வந்து ஏற்கனவே வந்து வேறு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? இப்போ செங்கோட்டின் சமன்பாடு, செங்கோட்டின் சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். இப்போ இந்த தொடுகோட்டின் சமன்பாடு இதை எடுத்துக்கோங்க. அப்போ 2x + y - 2 0. இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? அப்போ ax + by + c = 0. இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட், தொடுகோட்டின் சமன்பாடு. செங்கோடா மாற்றணும்னா அந்த கெழுக்களை மாற்றணும். கோஎஃபிஷியன்ட் மாற்றினா ஏபினா பிஏ, எக்ஸ்ஒய்யை அப்படியே வச்சுக்கோங்க. இது ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் போடுங்க. இதை கான்ஸ்டண்ட்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், கேங்கிற 0 போடுங்க, கே போடுங்க. அதுக்கடுத்து இந்த கே வேல்யூ கண்டுபிடிச்சாவே நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிடும். இதுதான் மெத்தட். இது தொடுகோட்டின் சமன்பாடு, இது வந்து செங்கோட்டின் சமன்பாடு. இது ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட், இது ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். அந்த பேசிஸில் செய்கிறப்ப நல்லா கவனிப்பா. 2 இருக்குது, இந்த இடத்துல என்ன இருக்குது, 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2 1ங்கிறது என்ன ஆகுதுன்னா 1 2ன்னு மாற்றிக்கணும். எக்ஸ்ஒய்யை என்ன பண்ணிடணும், அப்படியே வச்சுக்கணும் எக்ஸ்ஒய்யை. இது ப்ளஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். இந்த கான்ஸ்டன்ட் என்ன பண்ணணும், அப்படியே நீக்கிவிட்டு என்ன பண்ணணும், +k = 0. அவ்வளோதான்ப்பா. அப்போ இந்த மெத்தடில் மாற்றிட்டா வேறு ஃபார்முலா போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம டைரெக்டாகவே போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ மாற்றி எழுதியாச்சு. அப்போ 2x + 1y - 2 = 0 இருக்கு இல்லையா? அப்போ இது என்ன பண்ணணும், 2 1ங்கிறத 1 2ன்னு மாற்றிட்டு xy அப்படியே வச்சுட்டு கான்ஸ்டன்ட் மட்டும் என்ன பண்ணிடணும், கேன்சல் பண்ணிடணும். அப்போ ஆப்போசிட் சிம்பிள் போடணும். இப்போ பாயிண்ட் என்ன இருக்குது, அப்போ பாயிண்ட் என்னப்பா இருக்குது, 1, 0. இதில் போய் கொடுங்க. அப்போ 1 × எக்ஸுக்கு பதிலாக 1 - 2 × அந்த ஒய்க்கு பதிலாக எவ்வளோப்பா 0 + k = 0. இதை சிம்பிளை பண்ணால் எவ்வளவு 1. இது வந்து என்ன ஆயிரும் 0 தேவையில்லை, +k = 0. அப்போ கேக்கு என்ன வரும், இந்த 1 அங்கிட்டு போனால் என்ன வரும் -1. இந்த -1 தூக்கி இந்த இடத்துல போட்டால் நம்மளுக்கு தேவையான செங்கோட்டின் சமன்பாடு கிடச்சிடும். தேர்ஃபோர் இந்த ஈக்குவேஷன் நார்மல்னா இந்த பிளேஸில் தான் அப்ளை பண்ணோம். x - 2y + k = 0. அப்போ x - 2y இந்த இடத்துல கேக்கு வந்து -1 போட்டால் போதுமானது. இதுவே செங்கோட்டின் சமன்பாடு. திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். அடுத்த சம்முக்கு போகலாமா? ரெடி ஆகிக்கோங்க. 5ல் 2வது டிவிஷன் செய்ய போகிறோம். அப்போ y = x⁴ + 2 × e⁴x. அந்த பாயிண்ட் P எவ்வளோனா 0, 2ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து தொடுகோட்டின் சமன்பாடு செங்கோட்டின் சமன்பாடு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட், ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் தான் கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன பண்ணோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ y = x⁴ + 2 × e⁴x இருக்கு இல்லையா? இப்போ dy/dx கண்டுபிடிங்க. அப்போ x⁴ என்னப்பா சொல்லலாம், அப்போ x⁴ 4x³ ஓகேவா, ப்ளஸ் 2 × e⁴x டிஃபரன்ஷியேட் பண்ணால், இந்த e⁴x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e⁴x தான், மறந்துடாதீங்கப்பா. அப்போ e⁴x டிஃபரன்ஷியேட் e⁴x தான், மறந்துடாதீங்க. இப்போ பாயிண்ட்டை கொடுத்து எம்மா மாற்றுவோமா? அப்போ பாயிண்ட் P எவ்வளவு 0, 2 இருக்கா? அப்போ எம்மா கன்வெர்ட் பண்ணால் பாயிண்ட்டை கொடுக்கணும். அப்போ எக்ஸுக்கு போல் 0 போடணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ 4 × எக்ஸுக்கு போல் 0, அப்போ 0³ + 2 × e⁴x போல் என்னது 0. இப்போ இது 0ங்கிறப்ப இது 0, 2 × e⁴0னா 1பா. அப்போ e⁴0 = எவ்வளவு 1, e⁴0 எவ்வளவு 1. அப்போ இதை சிம்பிளை பண்ணால் அப்போ எம் வேல்யூ எவ்வளவு 2, எம் வேல்யூ எவ்வளவு 2. அப்போ பாயிண்ட் என்ன இருக்குது 0, 2 இருக்குது. எம் எவ்வளோ இருக்குது 2 கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட், ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த எம்மும் பி இருந்தால் போதும்.
இப்போ தொடுகோட்டின் சமன்பாடு, தொடுகோட்டின் சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட், ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட், ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட். ஒவ்வொரு தடவையும் இப்படி எழுதணும், அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். ஃபார்முலா என்னது? y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த பாயிண்ட் வந்து x1, y1 வந்து வச்சுக்கிறோம், இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ y மைனஸ் y1 எவ்வளோப்பா 2 ஈக்குவல் டு m எவ்வளோப்பா அது 2, எக்ஸ் மைனஸ் x1 என்பது எவ்வளவு 0. சிம்பிளை பண்ணுங்கள். அப்போ y மைனஸ் 2 ஈக்குவல் டு இதை மல்டிபிள் பண்ண எவ்வளவு 2x. அப்போ 0ங்கிறனால நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வாங்க, எக்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தாலும் சரி, ரைட் சைடு கொண்டு வந்தாலும் சரி. அப்போ 2x பாசிட்டிவில் இருக்கா, அப்போ 2x வச்சு ஒய்யை இடம் மாற்றுங்க. அப்போ இந்த ஒய்யை அங்கிட்டு போனால் ரைட் ஹேண்ட் சைடு போனால் -y, இந்த -2 ரைட் ஹேண்ட் சைடு போனால் +2 ஈக்குவல் டு 0. இதுவே தொடுகோட்டின் சமன்பாடு. அடுத்தது என்ன சொல்லியிருக்கோம்? செங்கோட்டின் சமன்பாடு பார்க்கலாம். இப்போ தான் சொன்னோம், இந்த வீடியோவில் இப்போ தான் ஃபஸ்ட் சம் போட்டோம். அந்த கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் மாற்றி போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் கே வேல்யூ கிடச்சிரும் இல்லையா, அந்த கான்செப்ட் தான் வந்து இப்போ போட போகிறோம். இப்போ செங்கோட்டின் சமன்பாடு, செங்கோட்டின் சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். அப்போ செங்கோட்டின் சமன்பாடுன்னா இப்படி தான் சொன்னோம். இந்த 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 0 அப்படியே எழுதிக்கிட்டு, இப்போ இந்த இடத்துல 2 இருக்குது, இந்த இடத்துல 1 தானே பாருங்க. அப்போ இடம் மாற்றி போட்டால் 2 1ங்கிறது 1 2. இந்த XYயை அப்படியே வைங்க. இந்த மைனஸ் ஆர்னால் என்ன பண்ணணும் ப்ளஸ்ஸு. இந்த கான்ஸ்டண்ட்டை கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன போடணும் கேஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான்ப்பா. இது போட்டிங்கன்னா ஃபார்முலாவே உங்களுக்கு தேவையில்லை, நேரடியாகவே நம்ம ஆன்சர் போட்ட மாதிரி தான். மறந்துடாதீங்கப்பா. இது எப்படி மாற்றணும்னு நிறைய தடவை சொல்லியிருக்கோம், பார்த்துக்கோங்க. அப்போ பாயிண்ட் பி என்னப்பா இருக்குது, பி பாயிண்ட் எவ்வளோ இருக்குது 0,2. இப்போ அப்படியே அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். எக்ஸுக்கு எவ்வளவு 0, 2 இன்ட்டு ஒய் எவ்வளவு 2 ப்ளஸ் கேஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 2 இன்ட்டு 2 எவ்வளவு 4 ப்ளஸ் கேஸ் ஈக்குவல் டு 0. அப்போ கே வேல்யூ எவ்வளோப்பா -4. இனிமேல் இந்த கே எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டால் செங்கோட்டின் சாம்பாடு கிடச்சிரும். அப்போ ஆன்சர் எப்படி எழுதலாம்? செங்கோட்டின் சாம்பாடு எக்ஸ் ப்ளஸ் 2y. இந்த கேக்கு போல் என்ன பண்ணலாம் -4 ஈக்குவல் டு 0. இதுவே தேவையான செங்கோட்டின் சமன்பாடு. திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட், ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட். அவ்வளோதான். தொடுகோட்டின் சமன்பாடு கண்டுபிடிச்சோம்னா செங்கோட்டினுடைய சாம்பாடு ஈஸியாக என்ன பண்ணிடலாம் போட்டுடலாம். மறந்துடாதீங்க. அடுத்த சம்முக்கு போகலாம். சம் நம்பர் 5 சப்டிவிஷன் 3. y is equal to x into sin x. அப்போ பாயிண்ட் p is equal to by2, by2. அப்போ பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட், ஈக்குவேஷன் த நார்மல் கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னாப்பா y is equal to x into sin x. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே பாருங்கள் யூவி மாடல் இருக்கா. அப்போ யூவியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூவி டேஸ் ப்ளஸ் வி யூ டேஸ். மறந்துடாதீங்க. அப்போ இப்படி தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், மறந்துடாதீங்க. இது dy by dx. அப்போ u இன்ட்டு டிவி ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சுக்கணும்ப்பா. சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது காஸ் எக்ஸ் ப்ளஸ் அதுக்கடுத்து சைன் எக்ஸை வச்சுக்கோங்கப்பா. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அவ்வளோதான்ப்பா. அப்போ யூவி மாடல்னால் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ். அப்போ எக்ஸை வச்சுக்கிட்டு சைனை செய்யணும், அடுத்து சைனை வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. யூ இன்ட்டு டிவி. அப்போ யூ வி டேஸ் ப்ளஸ் வி யூ டேஸ். இப்போ பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம் உள்ளே வைக்கலாம். அப்போ dy by dx என்பது எக்ஸு காஸ் எக்ஸ் ப்ளஸ்ஸு சைன் எக்ஸு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணால் இந்த பாயிண்ட்டை கொடுக்கணும். இந்த பாயிண்ட் பி வந்து என்ன பாருங்க by2, by2. அப்போ எக்ஸுக்கு by2 தான், ஒய்க்கு by2 தான். அப்போ இந்த எம்மா மாற்றினோம்னா எக்ஸுக்கு by2 இன்ட்டு காஸ் ஆஃப் by2 ப்ளஸ் சைன் ஆஃப் by2. இப்போ சைன் by2னா எல்லாரும் தெரியும். சைன் 90 டிகிரி எவ்வளவு 1.
அப்போ காஸ் பை 2, காஸ் 90 எவ்வளவு 0, இது தெரிஞ்சுக்கணும். அப்போ சைன் 90 மதிப்பு 1, காஸ் 90 மதிப்பு 0. அந்த அடிப்படையில் m இன்ட்டு இந்த டேர்ம் என்ன ஆயிரும் 0. ஏன்னா காஸ் பை 2 0, சைன் பை 2 எவ்வளோப்பா 1. அப்போ m எவ்வளவு 1. அப்போ m வேல்யூ கிடச்சாச்சு. அப்போ m வேல்யூ 1 கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த பாயிண்ட் P இருக்கு இல்லையா, பை 2, பை 2. இப்போ தொடுகோட்டின் சமன்பாடு வந்து என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ தொடுகோட்டின் சமன்பாடு, தொடுகோட்டின் சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட், ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட். ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட் நம்மளுக்கு நல்லா தெரியும். y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1 நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. அப்போ y மைனஸ் y1 இது x1 கமா y1. y1 எவ்வளோ இருக்குது பை 2, m எவ்வளோ இருக்குது 1, எக்ஸ் மைனஸ் x1 எவ்வளோ இருக்குது பை 2. இப்போ என்ன பண்ணணும், சிம்பிளை பண்ணுங்கள். அப்போ y மைனஸ் பை 2 ஈக்குவல் டு 1ஆல் மட்டும் பண்ணால் அதே தான். அப்போ எக்ஸ் மைனஸ் பை 2, எக்ஸ் இதை பூரா ஒரு சைடு இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் பை 2 அப்படியே வைங்க. இந்த பை 2 இடமாறுனா ப்ளஸ் பை 2, இது இங்கிட்டு இடமாறுனா மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. அப்போ ப்ளஸ் பை 2 மைனஸ் பை 2 கேன்சல். அப்போ ஆன்சர் என்ன வரப்போகுது, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இதுவே தொடுகோட்டின் சமன்பாடு. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் தான் கண்டுபிடிக்கணும். செங்கோட்டின் சமன்பாடு, செங்கோட்டின் சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். நார்மலுக்கு நார்மல் ஸ்லோப் கண்டுபிடிக்காமே போடலான்னு தானே சொல்லியிருக்கோம். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் 0, இது இடம் மாற்றினா 1 இருக்குது, மாற்றினா 1 தான். அப்போ இந்த இதை மட்டும் என்ன பண்ணணும், இது 1 கோஎஃபிஷியன்ட் கிடையாது இல்லையா, அப்படியே சேஞ்ச் பண்ணால் அதே தான். அப்போ எக்ஸ் ஒய் தான். இப்போ மைனஸ் ஆர்னா என்ன பண்ண போகிறீங்க, ப்ளஸ் போடணும், மறந்துடாதீங்க. அடுத்தது ஒரு கான்ஸ்டன்ட் கேங்கிற சேர்க்கறது வழக்கம். இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல், செங்கோட்டின் சமன்பாடு. இப்போ இதில் பாயிண்ட்டை பியை கொடுங்க. பி பை 2 கமா பை 2. அப்போ எக்ஸுக்கு பை 2, ஒய்க்கு பை 2 கொடுங்க. அப்போ எக்ஸ் எவ்வளவு பை 2 ப்ளஸ் ஒய் எவ்வளவு பை 2 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. அப்போ இதை சிம்பிளை பண்ணலாம். அப்போ பை 2 பை 2, அப்போ 2 தடவை, அதாவது 2 டைம்ஸ் இருக்கா, அப்போ 2 பை 2, அப்போ 2 இன்ட்டு பை 2 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. எல்சிஎம் எடுத்து போட்டுக்கோ, 2 கட் பண்ணால் பை ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. அப்போ கேக்கு மைனஸ் பை. இந்த இடத்துல போய் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு செங்கோட்டின் சமன்பாடு கிடச்சிரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் பை ஈக்குவல் டு 0. இதுவே தேவையான செங்கோட்டின் சமன்பாடு. திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். இது 5ல் வந்து 3rd டிவிஷன் செஞ்சிட்டோமா. இப்போ 5ல் வந்து 4th டிவிஷன் செய்ய போகிறோம், ரெடி ஆகிக்கோங்க. சம் நம்பர் 5, சப்டிவிஷன் 4. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் டி, y is equal to sin square t. இது வந்து xyன்னு கொடுத்துட்டாவே பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் த எனி கர்வ், ஏதேனும் ஒரு சமன்பாட்டில் வந்து துணை அலகு சமன்பாடாக இருக்கும். அப்போ t is equal to பை 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ m கண்டுபிடிக்கணும், இதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அப்ளை பண்ண யோசிச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு x என்ன இருக்குது cos t. இப்போ dx பை dt கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை வந்து டீயை வச்சு கண்டுபிடிக்கணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ காஸ் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் டி. அப்போ சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ஓகேவா, இதெல்லாம் தெரியும் நம்மளுக்கு, இது ஓகே. அடுத்தது ஒய்யை கண்டுபிடிக்கணும். அப்போ ஒய் எவ்வளோ பாருங்க, 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் டி. இப்போ டிஒய் பை டிடி கண்டுபிடிக்கணும். 2 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும், இன்ட்டு இந்த 2 மறைச்சிக்கோங்க. அப்போ சைன் ஸ்கொயர் டீனா 2 சைன் டி, ஒரு பவரை குறைச்சிடுவோம்ல, இன்ட்டு மறுபடியும் இந்த சைன் டீயை பண்ணனா காஸ் டி. ஒரு பையன் நினைக்கலாம், என்ன சார் இங்கெல்லாம் பண்ணலன்னா
இது பவர் வந்திருக்குல்ல, ஃபங்க்ஷன் ஆஃப் எ ஃபங்க்ஷன் 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ sin ஸ்கொயர் டீனா 2 sin t, மறுபடியும் இந்த sin t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது cos t. இது dy பை dt. இதை வந்து மல்டிபிள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்புறம் கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளுக்கு தேவை dy பை dx வேணும். அப்போ dy பை dx வேணும்னா என்ன பண்ணால் நல்லா கவனிங்க, dy பை dt பை dx பை dt தான் ஃபார்முலா. இந்த இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணாமல் dy பை dt 2 × 4 கூட போட்டுக்கலாம். அப்போ 4 இன்ட்டு dy பை dt என்ன எவ்வளவு sin t இன்ட்டு cos t, sin t இன்ட்டு cos t பை இந்த dx பை dtன்னு இந்த இடத்துல இருக்கா மைனஸ் sin t, மைனஸு sin t. அப்போ இந்த dy பை dt என்பது 2 × 2 4ன்னு அப்படியே அப்ளை பண்ணிவிட்டேன், sin t போட்டாச்சு, cos t அப்ளை பண்ணியாச்சு. இந்த dx பை dtங்கிறது மைனஸ் என்ன இருக்குது sin t அப்ளை பண்ணியாச்சு. இனிமேலும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள், இந்த sin t அடிச்சிருங்க. அப்போ இந்த மைனஸை மேலே எடுத்துனா மைனஸ் 4 cos t, இதுதான் dy பை dx. ஆனால் நம்மளுக்கு தேவை எம்மு, எந்த பாயிண்டில் வேணும்? அப்போ t = பை 3ல் என்ன கண்டுபிடிக்கணும், எம்மு கண்டுபிடிக்கணும். அப்போ எம்மு என்பது -4 இன்ட்டு காஸ் ஆஃப் இந்த டீக்கு போல என்னன்னா பை 3. அப்போ m = -4 இன்ட்டு காஸ் பை 3ங்கிறது ரேடியனா அப்படியே விட சொல்லலாம், டிகிரியாக மாற்றினா எவ்வளோப்பா காஸ் 60 டிகிரி. அப்போ காஸ் 60 டிகிரி வேல்யூ நம்மளுக்கு வந்து ஏற்கனவே டேபிளில் தெரியும். அப்போ 1/2 தெரியுமா, ஏற்கனவே படித்து வச்சுருக்கோம். அப்போ இந்த இடத்துல அப்ளை பண்ணால் காஸ் பை 3 வேல்யூ 1/2. சிம்பிளை பண்ணுங்க 1 2. அப்போ m வேல்யூ எவ்வளோ வருது -2. அப்போ m வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம செய்ய வேண்டியது m வேல்யூ கண்டுபிடிச்ச பின்னால் பாயிண்ட் மறக்காமல் என்ன கண்டுபிடிக்கணும், பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா பாயிண்ட் இல்லை t தான் கொடுத்துருக்காங்க, அந்த டீயை வச்சு நம்ம பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். பாயிண்ட்டை எப்படி கண்டுபிடிக்க நல்லா கவனிங்க. அப்போ பாயிண்ட் என்பது p x, y, பாயிண்ட் என்பது p x, y. அப்போ எக்ஸ் வேல்யூ தான் அங்கே எப்படி கொடுத்துருக்காங்கல்ல காஸ் டி, 2 sin ஸ்கொயர் டி. ஏன்னா பாயிண்ட் இருந்தால் தான் x1 y1 போட முடியும், மறந்துடாதீங்க. இந்த டீக்கு போல் எவ்வளோ இருக்குது பை 3யை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். அப்போ காஸ் ஆஃப் பை 3 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர்ட் ஆஃப் பை 3. தெளிவாக கவனிங்க, இந்த இடத்த மட்டும் தனித்தனியாக செஞ்சு கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஸ்டெப்லையும் போட்டிருக்கேன், வேறு இல்லை. அப்போ காஸ் பை 3ங்கிறது இப்போ தானே சொன்னோம், எவ்வளோ சொன்னோம் 1/2 2 இன்ட்டு. அப்போ சைன் பை 3ன்னு எவ்வளோப்பா, அப்போ சைன் பை 3ங்கிறது √3/2. அப்போ சைன் பை 3ங்கிறது √3/2. இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கணும். அப்போ இந்த ஸ்கொயர் இருக்கா, அப்போ √3/2 ஹோல் ஸ்கொயர். இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சா தான் நம்ம அப்ளை பண்ண முடியும், மறந்துடாதீங்க. ½ இன்ட்டு 2 √3னா வெறும் 3 ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர்னா 4. இதை சிம்பிளை பண்ணுங்கள், ஒரு தடவை 2 தடவை. அப்போ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் 1/2, 3/2. இதுதான் பாயிண்ட் P வந்து x, y. இனிமேல் ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஷன், ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இந்த இடத்துல m கண்டுபிடிச்சா அது எந்த மாற்றம் இல்லை, m வந்து -2. அடுத்து டீயை வச்சு நம்ம ஈக்குவேஷன் போட முடியாது, பாயிண்ட் வச்சு தான் போட முடியும். பாயிண்ட் P வந்து x, y. x cos t, yக்கு வந்து 2 sin ஸ்கொயர் t. இந்த t வந்து ஃபுல்ஃபில் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அந்த டீக்கு பல பை 3 அப்ளை பண்ணோம், 2 சைடு அப்ளை பண்ணிட்டோம். இதை டேரெக்டாக போட்டோம், ஏன்னா ஸ்கொயருக்குனால வேல்யூ கண்டுபிடிச்சி ஸ்கொயர் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், சிம்பிளை பண்ணியிருக்கோம். அப்போ நம்மள்கிட்ட பாயிண்ட் இருக்குது, எம் இருக்குது. அப்போ எம் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், எம் வந்து -2. இப்போ போட்டலாமா ஈக்குவேஷன் ஆஃப் த டேன்ஜென்ட், தொடுகோட்டின் சமன்பாடு. தொடுகோட்டின் சமன்பாடு
y minus y1 is equal to m into x minus x1. ஒரே ஃபார்முலா தான் போட்டுக்கிட்டு இருக்கான். y minus y1னா இந்தது 3/2, m எவ்வளவு -2, x1ங்கிறது எவ்வளோப்பா இதான் x1, இது y1. அப்போ x1ங்கிறது 1/2. ஓகேவா? இப்போ சிம்பிளை பண்ணுங்க. இதை வந்து என்ன பண்ணலாம், y minus 3/2 வைங்க ஒரு நிமிஷம். இந்த ரெண்டை உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ உள்ள மல்டிபிள் பண்ணால் -2x வருமா? அந்த -2 × x -2x. இங்கே மல்டிபிள் பண்ணால் மைனஸ் ப்ளஸ்ஸு 2 × எவ்வளவு அரை. அப்போ -2 மல்டிபிள் பண்ணால் -2x மைனஸ் × மைனஸ் ப்ளஸ்ஸு 2. இந்த ரெண்டையும் கூட கட் பண்ணி விட்டலாமா? ஏன்னா வந்து சிம்பிளை பண்ணுறப்ப பொறுமையாக சிம்பிளை பண்ண, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ தொடுகோட்டின் சமன்பாடு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ y minus 3/2 இது -2x ப்ளஸ் 1 ஆயிரும். இந்த இடம் என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். அதுக்கு அடுத்து தம்பி இதை வந்து சிம்பிளை பண்ணுங்கப்பா. அப்போ இதை சிம்பிளை பண்ணால் என்ன வரும்? அப்போ இது 2y minus 3/2 is equal to -2x plus 1. மறுபடியும் இந்த ரெண்டு எங்கே மல்டிபிள் பண்ணோம், அதுதான் முக்கியமான கான்செப்ட், மறந்துடாதீங்க. ஏன்னா சிம்பிளை பண்ணுறப்ப ஃப்ராக்ஷனில் இருக்குது, அதனால தான். அப்போ 2y minus 3 is equal to 2 × -2x plus 1. அப்போ 2y minus 3 வைங்க. இதை உள்ளே மல்டிபிள் பண்ணால் -4x ப்ளஸ்ஸு 2 மல்டிபிள் பண்ணால் +2. எல்லாத்தையும் இப்போ ஒரு சைடு கொண்டு வாங்க. ஏன்னா மைனஸாக இருக்கிறத இடம் மாற்றி போட்டால் பெட்டர். அப்போ இதை இடம் மாற்றுங்க. அப்போ 2y -3 அப்படியே இருக்கும். இது மைனஸ் இடம் மாறினா +4x -2 is equal to 0. இந்த 2 இடம் மாறினா -2. இப்போ ஆர்டர் எழுதுங்க. இப்போ 4x + 2y - 5 is equal to 0. இதுவே தேவையான தொடுகோட்டின் சமன்பாடு. திஸ் இஸ் ரெக்வயர் ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன். இப்போ செங்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ செங்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கலாமா? இப்போ செங்கோட்டின் சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். இப்போ நார்மல்னால் அப்படியே எழுதுங்க. 4x + 2y - 5 0. இப்போ தானேப்பா சொன்னோம், என்ன சொன்னோம், அந்த கோஎஃபிஷியன்ட்டை மாற்றணும். 4 2ங்கிறது 2 4ன்னு போடணும். இந்த xy என்ன பண்ணணும், அப்படியே வைக்கணும். இங்கே ப்ளஸ்னால் என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். மறந்துடாதீங்க. இந்த கான்ஸ்டண்ட்டை நீக்கிட்டு என்ன பண்ணணும், +k = 0. அப்போ 4 2ங்கிறது 2 4ன்னு போட்டு xy அப்படியே வச்சுக்கிட்டு ப்ளஸ்னா மைனஸ் போட்டு இந்த கான்ஸ்டன்ட் என்ன வந்தாலும் நீக்கிடணும், மறந்துடாதீங்க. அப்போ கே. இப்போ கேக்கு வேல்யூ கண்டுபிடிச்சி கேயில் இடத்துலையே போட்டுடணும். அப்போ பாயிண்ட் பி என்ன பாருங்க, அந்த பாயிண்ட் பி என்ன இப்போ தானே கண்டுபிடிச்சோம், 3/2 இங்கே போய் போடணும்ப்பா. அப்போ 2 × xக்கு பதிலாக அரை, 4 × yக்கு பதிலாக 3/2 + k = 0. இப்போ சிம்பிளை பண்ணி போடுங்க. இந்த 2க்கு அடிங்க. 1 மைனஸ் ஒரு தடவை 2 தடவை. அப்போ 2 × 3 எவ்வளவு 6 + k = 0. அப்போ இதை மட்டும் சிம்பிளை பண்ணால் எவ்வளோ வரும், -5 + k = 0. அப்போ k எவ்வளோப்பா 5. அப்போ செங்கோட்டின் சமன்பாடு இந்த இடத்துல இருந்தால் போதும். அப்போ செங்கோட்டின் சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். அப்போ என்ன இருக்குது, 2x - 4y + k = 0. அந்த கேக்கு வந்து என்ன போடணும், 5 போட்டால் போதும். அப்போ 2x - 4y + 5 = 0. இதுவே தேவையான செங்கோட்டின் சமன்பாடு. திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல். அப்போ இந்த வீடியோவில் மொத்தம் எத்தனை சம் பார்த்துருக்கோம், 5ல் 4 டிவிஷன் பார்த்துருக்கோம். மொத்தம் 4 சம் பார்த்துருக்கோம். 4 சம்மே வந்து தெளிவான சம் தான். ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணப்பட்ட மாடல் தான். அதனால் நல்லா நோட்டில் என்ன பண்ணிடணும், காப்பி பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இனி வரும் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான சம் தான்.
ஏன்னா 5 வரைக்கும் பார்த்தோம்ல 6 7 8 9 10 இந்த 5 சம்மே வந்து 5 மார்க் பார்ட்டு. அதனால் அடுத்த வீடியோ வந்து ஸ்ட்ராங்காக கவனிக்கணும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.